இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம லைஃப்பில் யாராச்சும் ஒருத்தராச்சும் நம்மக்கிட்ட வந்துட்டு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், இந்த ரெண்டு இது சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்போலாம் எனக்கு அதை கேட்குறப்ப செம்ம கடுப்பாக இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் வளர்ந்ததுக்கப்புறம் அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் அந்த ரெண்டுத்தையும் எப்படி பிலீவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். என்னோட 25 வயசில் தான் எனக்கு லைசன்ஸ் கிடச்சிது. லைசன்ஸ் மட்டும் இல்லை, நான் அப்போ தான் வந்து ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். கார் ஓட்டுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தேன். அது வரைக்கும் வந்துட்டு நான் சம்டைம்ஸ் நினச்சிருக்கேன், எனக்கு நான் ஸ்கூட்டி ஓட்டணும் ஆசைப்பட்டிருக்கேன். லைக் எனக்கு ஸ்கூட்டி ஓட்டணும், நானே வண்டி எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம். பட் ஆனால் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தேன்னா அது கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த 25 இயர்ஸில் அந்த 25 வயசில் எனக்கு நடந்த ஒரு விஷயம், அது ரொம்ப ஒரு பேடான விஷயம். எனக்கு அதை பற்றி இப்போ பேச வேணாம். பட் ஆனால் அந்த இன்சிடென்ட் தான் நான் இப்போ ஸ்கூட்டி ஓட்டுறேன்னா அதுக்கான ரீசனாக இருந்துச்சு. என்னதான் சின்ன வயசுலேருந்து நம்ம கார் ஓட்டணும் ஸ்கூட்டி ஓட்டணும் அப்படின்னு ஒரு தாட் நம்மளுக்குள்ளே இருந்தாலுமே அது வந்து வெறும் ஆசையாக மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போது அந்த ஏஜில் எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கலை அப்படின்ட்டுனா நான் இந்த ஸ்கூட்டியை கற்றுருப்பேனான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு கார் ஓட்டுறதுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இன்னைக்கு நான் ஒரு புது வேலையில் இருக்கேன். அது நான் முன்னாடி இருந்த வேலையை விட கொஞ்சம் நல்ல சேலரி உள்ள வேலை. இந்த வேலை எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, நான் வந்து என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 1 இயர் வந்து நான் வேலை தேடிட்டு இருந்தேன். எனக்கு காலேஜில் ஆன் கேம்பஸில் வேலை கிடைக்கல. நான் ஒரு 1 இயர் நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கினேன், நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ லாஸ் மை ஹோப். எனக்கு வேலை கிடைக்குன்ற ஹோப்பே நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி இருக்க டைமில் தான் எனக்கு வந்துட்டு வேலை கிடச்சிது. என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணப்போ ஓகே அவ்வளோதான், நான் செட்டில் ஆகிட்டேன். நான் அங்கே தான் வந்து ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன். அந்த ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே எனக்கு வந்துட்டு இல்லை 4 இயர்ஸ் வரைக்குமே எனக்கு கம்பெனி மாறணும், எனக்கு கொஞ்சம் நல்ல சேலரி வேணும், அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. ஐ காட் த ஜாப், அவ்வளோதான் இதுதான் என்னோட ஜாப் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். எனக்கு அந்த சேலரி ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் எனக்கு என்னை சுற்றி இருக்கவங்கலாம் வந்துட்டு ஓகே வேறு ஜாப் வேணும், பெட்டர் சேலரி வேணும் அப்படின்னு மூவ் ஆகுறப்ப தான் எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. ஓகே நம்மளும் வந்து ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவே எனக்கு ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. அப்படி வந்திருந்தாலுமே அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நான் எடுத்தேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு வந்து வேறு ஜாப் வேணும், நல்ல சேலரி வேணும்னு ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை, அதுக்கான ஒரு எஃபர்ட்டோ நான் போடவே ஸ்டார்ட் பண்ணலை. நான் எப்போ வந்துட்டு அந்த எஃபர்ட்டை நான் போட ஆரம்பிச்சேன்னா, திடீர்னு நான் ஒரு 5 வருஷமாக ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட ரொட்டீனாக இருந்திருக்கு. திடீர்னு அந்த ஜாப் அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட கம்பெனியில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஓகே ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, வேறு வேலை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லலை. நீங்கள் பெஞ்சில் இருங்க, நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போயிடுச்சு. நான் ஒரு 1 மந்த் வந்துட்டு நான் ஒரு 5 வருஷமாக நான் வேலை தேடினதே கிடையாது. நான் எந்த இன்டர்வியூஸும் அட்டென்ட் பண்ணது கிடையாது. எனக்கு அவுட் சைட் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எதுவுமே தெரியல. எப்போ என் ப்ராஜெக்ட் முடிஞ்சதோ அன்னையிலேருந்து தான் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன். இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் நான் ஒரு 5 வருஷம் இன்டர்வியூஸும் அட்டென்ட் பண்ணலை. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்ப ஐ காட் வெரி ஆங்ஷியஸ். எனக்கு கையெல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னால் நார்மலாக ஆன்சர் பண்ண முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரு 2.5 months நான் நல்லா ட்ரை பண்ணி எனக்கு இந்த வேலை கிடச்சிது. இதுவே என்னோடய கம்பெனியில் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு இல்லை, அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தப்ப என்னால் தாங்கிக்கவே முடியல. பட் ஆனால் அந்த விஷயம் நடந்ததுனால தான் இப்போ அதை விட ஒரு 70% அதிகம் உள்ள சேலரி உள்ள கம்பெனியில் நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். இப்போது என்னை வந்துட்டு வேறு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நான் ஈஸியாக இப்போ அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா ஐ நோ சம்திங், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நடந்து நான் எப்படி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்ற வார்த்தையை ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ எது வந்து கஷ்டமான விஷயம் எனக்கு நடந்தாலுமே ஓகே ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நடக்கிறது நல்லதுக்கு தான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை, அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, நீ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டேன்.
இதுக்கு முன்னாடி உன் வேலை போச்சுல்ல, அப்போ வந்து அது நடந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்துச்சு? ஒரு பெட்டர் சேலரி உள்ள ஜாப் கிடச்சிது. அந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட அந்த பெர்ஸ்பெக்டிவே மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால லைஃப்ல எப்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும். அதே போல ஒரு கஷ்டமான விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா, அதை விட ஒரு பெட்டரான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத கண்டிப்பா நம்புங்க. எப்படி சொல்றது? நம்ப முடியலனாலுமே அதுதான் ஃபேக்ட். இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். இதை நான் வந்து பேசணும், யூடியூப்ல பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.